12th ஸ்டாண்டர்ட் தமிழ் இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் மட்டும் இல்லை, இனி நடக்க போகிற பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதாவது சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த கேள்விகள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப் கொஸ்டின் வித் ஆன்சரோட நீங்கள் என்கிட்ட 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு வாங்கினீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு புக் பேக் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புக்கிங் சைடில் இருந்து எந்தெந்த ஒன்வேர்டு கேட்பாங்க அப்படிங்கிறதும் இதுக்கு முன்னாலே என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் சேர்த்து அந்த இன்டீரியர் 1 மார்க்கும் சேர்த்தே உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படிங்கிறனால கண்டிப்பாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பிடிஎஃப் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் ஜிபே நம்பர் 8072021998 இந்த நம்பருக்கு 150 ஜிபே பண்ணீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருப்பேன். வெறும் 36 பேஜ். அது போக உங்களுக்கு அடிஷ்னலாக அந்த புக்கிங் சைட்லேருந்து ஒன்வேர்டு கேட்குறாங்க இல்லையா, அது ஒரு 6 பேஜ் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக 100% வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களோட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் படியே அலைன் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ 15லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னம்னா எந்தெந்த கேள்விகள் படிக்கணும் அப்படிங்கிறது வரிசையாக அலைன் பண்ணி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொழித்திறன் பயிற்சியில் அந்த 7 2 மார்க் ஒவ்வொன்றும் உங்களுடைய கைடில் ஒவ்வொரு பேஜ்லேருந்து தேடி தேடி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் நமக்கு எக்ஸாமில் 100% கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே அலைன் பண்ணி கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30 வரைக்கும் 7 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு வரிசையாக அலைன் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 5வது யூனிட்டில் இருக்கிறது. ஆனால் இதை நான் 2வதாக கொடுத்துருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 100% எக்ஸாமில் உங்களுக்கு கேட்கக்கூடியது. இதெல்லாம் அலைன் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ்லையும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க 4வது யூனிட்டில் இருக்கிறது, ஆனால் 3வதாக கொடுத்துருக்கேன். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக 6வது யூனிட்டில் இருக்கிறது, 3வதாக கொடுத்துருக்கேன். கபிலன் திறமையானவன் 7வது யூனிட்டில் இருக்கிறது, ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வதாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 7 2 மார்க்கில் உங்களுக்கு 100% வரக்கூடியது அப்படிங்கிறனால அலைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இல்லை எனக்கு பேமெண்ட் பண்ணி வாங்க வேணாம், இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்கள் கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 18 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். செயலை பொறுத்த வரைக்கும் கவிஞர் சிற்பி எவற்றை வேந்து வாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார்? வசனம் கவிதை வேறுபாடு தருக. தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர்தள மோங்கு கந்தவயிலே தொடருக்கு பதவுரை எழுதுக. களிவிழா ஒளிவிழா விளக்கம். ஒருமுக எழினி பொறுமுக எழினி. திருக்குறள்ல இருந்து நமக்கு 100% வினாக்கள் கேட்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. அதனால திருக்குறள் வினாக்களும் நீங்கள் படிச்சிருக்கணும். நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார்? வறுமையிலும் சிறுமை தருவது எது? இப்போ மேலே சொன்ன 9 கேள்வி படித்தாலே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 3 2 மார்க் தாராளமாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுபோக புக்கின் சைட்லேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு 2 மார்க்னாலும் கேட்பாங்க. அப்படிங்கிறனால புக்கின் சைட்லேருந்து நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய 2 மார்க். யாழினுடைய வகைகள் யாவை? யாழின் வகைகள் யாவை? சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடியது. அதுமாதிரி இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் உளவினர். ஆக்சுவலாக இது லாஸ்ட் இயர் கேட்டாங்க. அதனால நான் கொடுத்துருக்க 10ஆம் நம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்வியை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அட்டன் பண்ண வேண்டிய 3 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 2 மார்க் நீங்கள் செயல் பகுதியிலேருந்து அட்டன் பண்ண உரைநடை பகுதியிலேருந்து அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய 2 மார்க் கொஸ்டின். நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து, ஃபர்ஸ்ட் யூனிட். அக்காலத்தில் கல்வி முறையில் மனநல பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? இதெல்லாம் இந்த வருஷம் 100% கேட்பாங்க. ஏன்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸாக கேட்கல, அதாவது 4 எக்ஸாம்லையுமே. ஆனால் அதுக்கு முன்னால் ரெடியூஸ் சிலபஸ் இருக்கும்போதும் புக்கு வந்த போதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா இதுன்னே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கேட்குறது இல்லை. அதனால் 100% இந்த எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? அடுத்து இந்த பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு லாஸ்ட் இயர் கேட்கல, இந்த வருஷம் 100% கேட்பாங்க. இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அது மாதிரி எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு? அதை படிச்சுக்கோங்க. ஒருவேளை இதுலையும் நமக்கு புக்கின் சைடில் இருந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த 2ல் 1 தான் நமக்கு கேட்டாகணும். எழுத்தாணிகளினுடைய வகைகள் யாவை? குண்டெழுத்தாணி, மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி. ஒளிப்பின்னல் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடியது. தொன்மையான மொழிகள் யாவும் சமிகையிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்குகிறது. ஓசையும் பொருளும் இணைந்து கலைவடிவம் கொள்கின்றன. இதையே அந்த பணுவலின் பாடலையும் ஒழிப்பில் நினைக்கிறோம். ஒரு வருஷம் நமக்கு பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. இந்த எழுத்தாணிகளுடைய வகைகள் 3 வருஷம் பப்ளிக்கில் நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த 10ஐயும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம். அடுத்தது 7 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே என்னங்கிறது வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். ஒரு 6 வரிசையாக சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 6 ப்ளஸ் அது போக நீங்கள் என்ன பார்த்துருக்கணும் அப்படின்னம்னா பகுபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி. நான் இந்த பிடிஎஃப் நீங்கள் பே பண்ணி வாங்கும்போது அந்த பகுபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி அதுவும் சேர்த்தே உங்களுக்கு கொடுத்துருவேன்.
அடுத்து சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் 31லேருந்து 34 வரைக்கும் 4 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய கேள்விகள். இயங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம். வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம். வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். நாட்டிய அரங்கினுடைய அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு உங்கள் கருத்தை கூறுக. அடுத்து ஜடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமை. இந்த வருஷம் 100% நீங்கள் இந்த 2 கேள்வியில் ஒரு கேள்வியை எதிர்பார்க்கலாம். எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி என்று, நாளை பறவைகளும் வரக்கூடும் இடம் சுட்டி பொருள் விளக்கம். இல்லைன்னா அதிசய மலரில் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நிதி கூறுகிறார். இந்த 2 கேள்வி படிச்சுக்கோங்க, ஒரு 4 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதுபோக மேலே இருக்கக்கூடிய இந்த 5 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். மற்றபடி கீழே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அடிஷ்னல் தான். மனத்திற்பம் அவசியமான ஒன்று திருக்குறளில் இருக்கக்கூடியது. யானை புக்க புலம்போல உலகமும் கெடுமே உவமையை பொருளோடு பொருத்தி எழுதுக. இது அடுத்து ஈசன் மகன் என்றனர் ஒரு ஏழை என ஒரு மீன் 10 கொடுத்துருக்கேன். ஆனால் மேலே நான் சொன்ன கொஸ்டினை மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும், இம்பார்ட்டன்ட், புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் 35லேருந்து 38 வரைக்கும் 2 நீங்கள் உரைநடையில் அட்டன் பண்ணுறதுக்கு. சங்க காலத்தில் ஒளிக்கோளம் குறிப்பிடத்தக்க பண்பு ஃபர்ஸ்ட் யூனிட். பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக இயல் 3ல் இருக்கிறது. வேளாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைப்பை மற்ற இதெல்லாம் 8வது யூனிட்டில் இருக்கிறது. வேளாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைப்பை. ஆனால் இதில் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கோம்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கு. மழை வெள்ள பாதுகாப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்பாங்க, ஒரு தடவை அதை படிச்சுக்கோங்க. அடுத்து மணலில் எழுதியது முதல் தற்காலிகம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். லாஸ்ட்டாக அது வரைக்கும் போதும். இந்த 6 கொஸ்டின் சொன்னாலே அதுவே போதும். இந்த சென்னை படிக்கணுமா அப்படின்னம்னா 6வது யூனிட்டில் இருக்கக்கூடிய சென்னை பாடத்தை உங்களுக்கு 7வதாக கொடுத்துருக்கேன் அப்படின்னம்னா அது என்றது உங்களுக்கே தெரியும். இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. முதல் 6 நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அது படிச்சிருந்தீங்கனாலே எழுத வேண்டிய 2 4 மார்க் உங்களால் எழுத முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 39ஆம் நம்பர் கேள்வி நம்பர் வைஸாகவே நான் கொடுத்துருக்கேன். 32லேருந்து 42 வரைக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வரிசையாக கொடுத்துருக்கேன். 32ஆம் நம்பருக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது பொருள் வேற்றுமை அணி, ஏகதேச உருவக அணி. இங்கே இருக்குது ஏகதேச உருவக அணி. 3வதாக உவமை அணியை சான்றுடன் விளக்குக. இது 3ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஒரு 4 மார்க். கொஸ்டின் நம்பர் 39 உங்களால் அட்டன் பண்ண முடியும், புரியுங்களா? 39ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் மொத்தமே 3 கேள்வி படித்தா போதுங்கிறேன். அடுத்து 40ஆம் நம்பர் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னம்னா பாடான் திணையை சான்றுடன் விளக்குக, செவியறிவு துறையை சான்றுடன் விளக்குக. இது 2ம் படிச்சிருந்தீங்கன்னா ஒன்று எழுதிடலாம். ஏன்னா இது போக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னம்னா துறை இருக்குது. பொருண்மொழி காஞ்சி துறை இருக்குது, பரிசில் துறை இருக்குது. திணை 2ல் 1 கேட்பாங்க, துறை 1 கேட்பாங்க. கேட்டு தான் உங்களை பரீட்சையில் 2ல் 1 எழுத சொல்லுவாங்க. இது 2ம் படிச்சிருந்தா போதும். ஆனால் இந்த 39லேருந்து 43 வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு எய்தர் சாய்ஸ் தான். ஏதாவது 3 எழுத போகிறீங்க. எல்லாருமே எதை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு அணி இலக்கணம் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதும் பட்சத்தில், 2வது நயம் பாராட்டல் 40ஆம் நம்பருக்கு பார்த்துக்கோங்க. நீங்கள் எழுத வேண்டியது திரண்ட கருத்து, மைய கருத்து, எதுகை, மோனை, இயைபு, அணி. இந்த 5 எழுதுனீங்கன்னா போதும். ஏன்னா மையக்கருத்துடன் ஏதேனும் 3 நயங்கள் தான் கேட்குறாங்க. நம்ம எழுத போகிறது திரண்ட கருத்து, எதுகை, மோனை 3, இயைபு 4, அணி 5 எழுத போகிறோம். அப்போ கண்டிப்பாக 4 மார்க் ஈஸியாக கிடச்சிரும். 40ஆம் நம்பரில் பேஜ் நம்பர் 103ல் இருக்கக்கூடிய பழமொழி விளக்கம் கேட்பாங்க. அந்த பழமொழி விளக்கத்திற்கு உங்களுக்கு சொந்த நடையில் நானே கதை எழுதியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இந்த கதை இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னம்னா அப்படி இல்லை, வேணாம் அப்படின்னம்னா 42ஆம் நம்பரில் நீங்கள் மொழித்திறன் பயிற்சியில் எழுதுறதுக்கு மொழித்திறன் பயிற்சியில் 1 இதிலே கொடுத்தேன் பார்த்தீங்களா? மேலே இருக்க மொழித்திறன் பயிற்சியில் 2 மார்க் எழுதுறதுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா? அதில் 1 கேட்பாங்க. இல்லைன்னா சொந்த நடையில் ஒரு கவிதை, ஒரு தலைப்பு கொடுத்து பள்ளி என்னும் தலைப்பில் ஒரு கவிதை எழுதுக, தாய்மை என்னும் தலைப்பில் ஒரு கவிதை எழுதுக அப்படின்னு ஒரு கவிதை கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற தமிழாக்கம் கேட்பாங்க. நான் கொடுத்துருக்க தமிழாக்கம் மட்டும் போதுமா அப்படின்னம்னா 100% போதும். இதை மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது செய்நன்றி அறிதல். செயலில் 44ஆம் நம்பர் கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு 3 கேள்வி படிச்சிருக்கணும். செய்நன்றி அறிதல் என்பதனை வாயுரை வாழ்த்தின் வழியாக சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி விரித்துரைக்க அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு துளை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று நிறுவுக. 4வதா திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம் நிறுவுக. இந்த 4ம் படிச்சிருந்தீங்கன்னா 44ஆம் நம்பர் 8 மார்க் கொஸ்டின். நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே இதை எழுதுனா உங்களுக்கு 6 மார்க் முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் நான் கொடுத்துருக்கதை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்கும்.
அதுமாதிரி 45 உரைநடை நெடுவினா எழுதுறதுக்கு கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எழுதுக. 2வது குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்ற பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிறந்த கற்றல் கற்பித்தல் முறையை தொகுத்தெழுதுக. இது 45ஆம் நம்பர் கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு. நிர்வாக மேலாண்மை குறித்து இறை என்பு கூறும் கருத்துக்களை தொகுத்தெழுதுக. அடுத்தது பார்த்தீங்கன்னா 46ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் எழுதி கொன்ற சமூக பற்று மொழி பற்று 100% இம்பார்ட்டன்ட். உரிமை தாகம் கதையில் சகோதரர் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க. 3வது மகாநடிகரை கண்ட பாலச்சந்தரின் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக. 4வது ஒன்று இருக்குது. 4வது சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை வருகிறது என்பதை விளக்குக. இந்த 4ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 46ஆம் நம்பர் கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8072021999 அதோடைய ப்ரைஸ் 150 rupees. வேணும்னா ஜிபே பண்ணிட்டு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.